பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். மாதத்தில் முதல் நாள் ஜெப நாள். இதில் இணைந்திருக்கும் பங்காளர்களே, வாருங்கள், மனதளவில் நாம் ஒன்று கூடி நம் தகப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துவோம். இதை எதிர்பார்க்கிறார், பிரியப்படுகிறார். ஒரு கிராமத்தில் 10 பேர் குஷ்டரோகம் கொண்டவர்கள் இயேசுவை நோக்கி, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி இயேசுவின் பாதத்தருகே முதுகப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான், நன்றி செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்றார். இது லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 12-17 வரை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் போய் ஆசாரியருக்கு காண்பியுங்கள் என்பதன் பொருள், நீங்கள் சொஸ்தம் அடைந்து விட்டீர்கள், மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி சாட்சியை காட்டுங்கள் என்பதாகும். தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துங்கள் என்பதாகும். குணமடைந்த 10 பேரில் ஒருவன் மாத்திரம் இயேசுவிடம் வந்து ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஒரே சபைக்குத்தான் இருக்கிறோம். பல பேருக்கு கிட்டத்தட்ட ஒரே பிரச்சனை தான். எத்தனை பிரச்சனைகள் விதவிதமாக கலராக இருந்தாலும் ஒரே செய்தியின் மூலம் ஆவியானவர் அன்றே ஆத்ம விடுதலை கொடுக்கிறார். ஒரு ஆத்மாவிலே பாரம், கவலை, ஒடுக்கம், நெருக்கம் எல்லாம் நீங்கி விடுகிறது. அந்த வார்த்தை நம்மளது அப்படி செய்கிறது. அடுத்து அது உண்மையிலே கண்கள் காண விடுதலை கொடுக்கிறார், சரீர விடுதலை கொடுக்கிறார். குடும்பத்தில் சமாதான குறைவு இருப்பின் சண்டைகள், ஆர்குமெண்ட்டு, இணக்கமில்லாத தன்மை, மேட்டுக்கும் பள்ளத்தார்க்கும் இழுபறியாக இருந்தால் இவைகளிலிருந்து விடுதலை கொடுத்து தன்னுடைய சமாதானத்தினால் குடும்பத்தை நிரப்புகிறார். யோவான் 14:27. எத்தனை பேர் அடுத்த வாரம் ஆராதனைக்கு வரும்போது முதலில் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்? இது அவரவர்களுக்குத்தான் தெரியும். அடுத்த வாரம் வந்த உடனே அடுத்த ப்ரேயர் ரெக்வெஸ்ட், அடுத்த ஜெப குறிப்பு வைக்கிறோம். கர்த்தர் நன்றியுள்ள இருதயத்தை பார்க்கிறார், பிரியம் வைக்கிறார். இவரது பிரியம் நீங்கள் கேளாதவைகளையும் பெற்றுத்தரும். நம் வாழ்வில், குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் நன்றி சொல்லி நமது அன்பையும் கரிசனத்தையும் உண்மைத்தன்மையை காட்ட வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பது, அவர்கள் தேவைப்பட்டதை வாங்கி கொடுப்பது அவருடைய கடமை, பொறுப்பு. ஆகிலும் பிள்ளைகள் தேங்க்ஸ் அப்பா, தேங்க்ஸ் அம்மா என்று வாய்க்கு வாய் சொல்ல வேண்டும். இந்த பழக்கம் இருந்தால் தான் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த நன்றி செலுத்தும் பக்குவம் குழந்தையிலேருந்தே நம்ம அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்கிறார்கள், அது அவர்கள் டியூட்டி தான். இருந்தாலும் இன்றைக்கு சமையல் நல்லா இருந்ததம்மா என்று ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். ஒரு பாட்டில் குளுக்கோஸ் சேர்த்துனது போல் அந்த தாய்க்கு இருக்கும், அந்த குடும்ப தலைவிக்கு இருக்கும். அதே போல் கணவன் ஒரு சின்ன வேலை செய்தால் கூட தேங்க்ஸுங்க என்று சொல்லி பாருங்கள், உங்களை சுற்றி சுற்றியே வருவார். இந்த பழக்கம் இல்லாதனால்தான் நாம் எதை எடுத்தால் இன்னும் செய்யணும் இன்னும் அப்படி எதிர்பார்ப்பு அதிகமாகிறது. இந்த எதிர்பார்ப்பு தான் கர்த்தரிடமும் போகிறது. முதல் குடும்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும். குடும்பத்திலும் சரி, ஆவிக்குரிய காரியத்திலும் சரி, பொறுமையாக இருந்த நேரத்திற்கும் பொறுத்து கொண்ட நேரத்திற்கும் நன்றி, கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இல்லை என்றால் இது என் திறமை, என்னுடைய நல்ல குணத்தை காட்டினேன் என்ற ரீதியில் மகிமையை நீங்களே எடுத்துக்கொள்ளக்கூடிய அபாயம் வந்துவிடும். ஒரு இடத்தில் ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கிறது, நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் அமைதியாக வந்து விட்டீர்கள். உடனே மனசுக்குள்ளேயே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அப்பா, நான் ஆர்கியூ பண்ணவில்லை, இதற்கு கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்தில் அவர்களெல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள். நான் மெதுவாக நழுவி விட்டேன், இந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இப்படி வாய்க்கு வாய் மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருங்கள். அது உங்களுக்கு பழக்கமாகிவிடும். கர்த்தர் நமக்கு கொடுக்காவிட்டால் நம்மிடம் ஏதும் இல்லை. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒளி அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறார். யோவான் 3:27. ஆக நாம் வருஷத்தின் மத்தியில் வந்து நிற்கிறோம். இதுவரை சகலத்திற்கும் நன்றி பலிகள் நாம் மனதார செலுத்த வேண்டும். சின்ன காரியம், பெரிய காரியம் எல்லாவற்றுக்கும் செலுத்த வேண்டும். ஏதுமே நடக்கவில்லை, கிடைக்கவில்லை என்று மனதில் கூட நினைக்காதீர்கள். உயிரோடு இருக்கிறோமே, குடும்பமாக இருக்கிறோமே, பிள்ளைகளோடு ஆரோக்கியமாக இருக்கிறோமே, 3 வேளை சாப்பிட்டு கொண்டு வருகிறோமே, இப்படி தோண்டி தோண்டி ஸ்தோத்திரம் செய்ய வந்து கொண்டே இருக்கும். பின் ஆபகுக்கு தீர்க்கதரிசி விண்ணப்பித்தது போல நாமும் விண்ணப்பிக்கலாம். இதை சுகந்த வாசனையாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அவன் என்ன சொன்னான் ஆபகுக்? கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று விண்ணப்பிக்கிறார். ஆபகுக் 3:2. நாமளும் அதையே செய்வோம்.
எப்பொழுது நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிற துதி பலி முதலில் செலுத்துவது நல்லது. பின் எப்படிப்பட்டவராக உங்களது வாழ்வில் நின்றார், என்னென்ன செய்தார் என்று தொகுத்து ஸ்தோத்திர பலி, நன்றி பலி செலுத்துங்கள். இதை அனுபவித்து உண்மையாக செலுத்துங்கள். பின் ஜெப குறிப்பு வையுங்கள். நீங்கள் 3000 குறிப்புகள் வைத்தாலும் அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவர். அவருக்கு அது ஒன்றுமே இல்லை, லேசான காரியம். இதுதான் அவர் விரும்பும் ஆராதனை. உங்கள் சித்தத்தின்படி அனைத்து நடக்கட்டும் தகப்பனே இயேசுவே நாமத்தில் என்று ஏறெடுத்து முடியுங்கள். தாவீதுடைய சங்கீதத்தெல்லாம் பாருங்கள், இந்த ஒழுங்கை காணலாம். இவன் தனது ஆதி நிலையை மறவாமல் இருந்தவன், எங்கே இருந்தவன், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், எப்படி உயர்த்தி இருக்கிறார் என்று அடிக்கடி கூறுபவன், தனது விசுவாசத்தை கிரியைகளை காட்டுகிறவன், தவறு என்று உணர்ந்தவுடன் அப்படியே சரணடைந்து மன்னிப்பை கேட்டு தன்னை திருத்தி கொண்டவன். இந்த 3 நம்மிடம் காணப்படுவது அவசியம். தானியேலை வாசித்து பாருங்கள். அவன் முதலில் துதி செலுத்துவான், அவர் எப்படிப்பட்டவர், பின் நன்றி செலுத்துவான், பின் ஜெபிப்பான். அவனிடம் ஒழுங்கு இருந்தது. தானியேல் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அது 23வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு பிரியமானவன். அப்படி என்ன பிரியமான செய்து விட்டான்? அந்த ஒழுங்கு, ஆண்டவரை தேடுவதில் வைராக்கியம். அதனால தான் நீ பிரியமானவன் என்று சொன்னார். அப்படி உங்களை பார்த்த கர்த்தர் பிரியமானவன் என்று சொல்ல வேண்டும். வாருங்கள், நன்றி செலுத்தி வேண்டுதலாம் செய்யலாம், ஜெபக்குறிப்புகளை வைக்கலாம். இந்த மாதத்திற்கு வரும் காலத்திற்கு தேவையானதை எல்லாம் நாம் ஆண்டவரிடம் கேட்போம். வாருங்கள், சந்தோஷமாக கேட்போம், விசுவாசத்தோடு கேட்போம், பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு கேட்போம். கர்த்தாவே, பிள்ளைகளெல்லாம் காலேஜுக்கு சேரக்கூடிய நாட்கள் இது. அந்தந்த பிள்ளைக்கு அட்மிஷன் அந்த பிள்ளை விரும்புவண்ணம் அந்த காலேஜில் கிடைக்கட்டும். ஃபீஸ் கட்டுவதற்கு உதவி செய்யுங்கள், ஆச்சரியமாய் உதவி செய்யுங்கள். எந்த பெற்றோரும் தடுமாற்று வரக்கூடாதப்பா, தயங்கி நின்று இருக்கக்கூடாது. கர்த்தாவே, சீசன் மாற்றம், வெயில் காலம், மழையும் வருகிறது. சுகம் கொடுங்க, பெரியவர்களை காப்பாற்றுங்க, குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர்களுக்கு டாக்டருடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும். அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகி அற்புதமாய் சுகம் எடுத்து வீட்டுக்கு கொண்டு வருவீராக சுவாமி. தோத்திரம். அடுத்து இன்னும் 6 மாதம் இந்த வருடம் லாபம் காண வைப்பீராக, மீதம் எடுக்க வைப்பீராக. பிஸ்னஸ் நல்ல முன்னேற்றம் இருக்கட்டும். வேலையில் ப்ராஜெக்டில் இருப்பவர்கள் நற்செய்தியை தாங்க. ப்ரொமோஷன் வேண்டி இருப்பவர்களுக்கு அப்பா எந்த தடங்கள் இல்லாமல் பெற்று தருவீராக சுவாமி. வீண் செலவுகள் வேண்டாம், அதை தவிர்த்து விடுங்கப்பா. எந்த வீண் செலவும் இல்லாமல் காத்துக்கொள்வீராக சுவாமி. தோத்திரம். மீதம் எடுக்க கிருபை தருவீராக. புதிதாக தொழில் தொடங்குவோர், வீடு வாங்குவோர், நிலம் வாங்குவோர், நிலம் விற்பவர்கள், இப்படி காரியத்தில் இருப்பவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நீரே நின்று அந்த காரியத்தை வாய்க்க செய்வீராக சுவாமி. இந்த இடத்தில் நாம் இருப்போமா, தொடர்ந்து இருப்போமா, இந்த வேலையில் தொடர்ந்து இருப்போமா என்று தவித்து கொண்டவர்களுக்கு பலப்படுத்துவீராக சுவாமி. யாரிடம் பேச வேண்டுமோ பேசுவீராக ராஜாவுக்கு தோத்திரம். பிரயாணம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டவர்களுக்கு உதவி செய்வீராக. அந்த பிரயாணத்தில் பாதுகாப்பு தருவீராக சுவாமி. திருமண காரியங்கள் நடக்கட்டும். ஏற்ற துணையை கொடுத்து குடும்பத்தை நிலைநிறுத்துவீராக. குழந்தை பாக்கியம் வேண்டும் எத்தனையோ வருடங்களாக கண்ணீர் விட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கற்பத்தை ஆசீர்வதிங்க. அது உங்களுக்கு லேசான காரியம் ஐயா. சாராளுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கவில்லையா? அப்படி ஆசீர்வதிங்கள். குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும். கணவன் மனைவி உறவு பலப்பட்டு சுவாமி. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு உறவு பலப்பட்டு எந்தெந்த உறவுகள் எல்லாம் பிரிந்து இருக்கிறதோ இந்த மாதம் ஒன்று சேர்ப்பீராக ராஜா. உமக்கு தோத்திரம். சமாதான கட்டினால் ஒன்று சேர்ப்பீராக. குடும்பத்தில் செழிப்பு உண்டாகட்டும். இந்த மாதம் பிறந்த நாள், திருமண நாள் காண்ப அன்பர்களுக்கு விசேஷ நன்மையெல்லாம் நிரப்புவீராக. ஆவிக்குரிய காரியங்களை இன்னும் சிரத்தை எடுத்து இன்னும் இடம் கிட்டு சேரும் பாக்கியம் கிடைக்கட்டும். உம்மை தேடுவதில் ஒரு ஒழுங்குமுறையை கற்றுக் கொடுப்பீராக சுவாமி. தோத்திரம். உள்ளான நல்ல மன மாற்றத்தை விரும்பும் கிருபையை தருவீராக. விருப்பத்தை செய்யும் கொடுக்கிற தேவனல்லவா. அந்த நல்ல மனமாற்றம் எனக்கு வேண்டும் என்ற விருப்பத்தை வையுங்க. அதற்கேற்ற செயலையும் கொடுங்க கர்த்தாவே. துதிக்கிறோம். முயற்சி எடுக்க கிருபைத்தாகும். ஏதாவது ஒரு வகையில் இயேசுவின் அன்பை பரிமாறிக்கொள்ள கிருபை தருவீராக சுவாமி. தோத்திரம். இங்கிலாந்து இருக்கக்கூடிய குடும்பத்தை விசேஷமாக ஆசீர்வதிங்க. எல்லா இக்கட்டுகளும் விலகி போவதாக, எல்லா தடைகளும் விலகி போவதாக நிரந்தரத்தை தருவீராக சுவாமி. தோத்திரம். குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்ட தமிழ் மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. தோத்திரம். அவர்கள் குடும்பங்களில் சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. செழிப்பு உண்டாகட்டும். எதற்காக நீங்கள் கொண்டு போனீரோ அதை நிறைவேற்றுவீராக. யாக்கோபு வெறும் கையோடு போனான், கோலோடு போனான். 2 பரிவாரங்களோடு கானான் கொண்டு வந்தீரே கர்த்தாவே. அப்படி அவர்களை நிறைத்து செல்வத்தால் நிரப்பி, ஆரோக்கியத்தால் நிரப்பி அவர்கள் இடமாகிய கானானுக்கு கொண்டு வருவீராக சுவாமி. தோத்திரம்.
மாபெரும் அந்த அரசாங்கத்திலிருந்து இவர்களுக்கு ஒரு கிருபை கிடைக்கட்டும். நன்மைகளை செய்வீராக ராஜா, உமக்கு தோத்திரம். குடும்பங்களில் செழிப்பு உண்டாகட்டும். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. அவரவர்கள் ஜெபித்த விண்ணப்பத்திற்கு இந்த மாதம் நீர் பதில் தெரிவிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நமக்கு இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கும் வாக்கு எரேமியா 32:42. அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களை குறித்து சொல்ல எல்லா நன்மையும் உங்கள் மேல் வரப்பண்ண போகிறார். அல்லேலூயா. ஆம், நாம் கர்த்தர் நினைத்தருளுகிறவர், பார்த்தருளுகிறவர், கேட்டருளுகிறவர், பொழிந்தருளுகிறவர், விசாரித்தருளுகிறவர். இத்தனையும் வருகிற காலங்கள் நம் குடும்பத்தில் தனிப்பட்ட நபரில் நடந்தேறுவதாக. யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய வல்லமையுள்ள நாமத்தில் தனித்தனியாக ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். அவருடைய திரளான பரிபூர்ண கிருபைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நல்ல அற்புத நாட்களை நாம் யாவரும் காண்போம் என்று உங்களோடு இணைந்து அறிக்கை செய்து நிறைவு செய்யும் கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பின் ராஜகோகிலும். ஆமேன். ஹல்லேலூயா.